உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உயிர் நீத்த மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும். இதை ஒரு வழக்கமான மரபாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அதை அதிமுக ஆட்சியிலும் அது நடந்திருக்கிறது. இப்போது திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார்கள். நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது. நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள். வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன விடுதலை என்கிற ஈடு இணையற்ற லட்சியத்தை சுமந்து நிற்கிற தமிழ்தாயின் பிள்ளைகள். ஒரு நீண்ட பெரிய தவம் இது. அந்த தவம் கலையாமல் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம். காரணம், எங்களுக்கு கற்பித்த தலைவன் அப்படி. இந்த இடைத்தேர்தலை ஒரு இடைத்தேர்தலாக கருதாமல் தமிழ் தேசியனத்தின் கடை தேர்தலாக, அது கடையேறுவதற்காக, தேர்தலை என் தேசியன மக்களின் ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, ஒரு மாறுதலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தலில் 3 போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று எங்க ஐயாவுடைய தலைமையிலான பாமக, அடுத்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுவது திமுகவை எதிர்த்துத்தான். போட்டி திமுகவா நாம் தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா, தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா, இதான் இங்க நடக்கிற போட்டி, சண்டை. இங்கே பேசியனுடைய தம்பிமார்கள் குறிப்பிட்டார்கள், ஏன் என் தங்கை அபிநயாவுக்கு திரும்ப 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 வாய்ப்பு. நான் பலமுறை பேசிவிட்டேன். நான் ஒரு பொறுக்கு விதை மரபினன். நான் இல்லை, நம் இனம். என்னால் திரும்ப திரும்ப கற்பிக்க வேண்டி இருக்கிறது. பைபிளை படித்தார்கள், பகவத்கீதை படித்தார்கள், குரானை படித்தார்கள். ஆனால் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாசகத்திலே என்ன சொன்னார் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே என்ன சொன்னார் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் மறந்து விடுவார்கள்? பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் நாமும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. புடலங்காய் பந்தலிலே எந்த காய் நீளமாக இருக்கிறதோ அதைத்தான் விதைக்கி விடுவார்கள் தமிழர்கள். முருங்கை மரத்திலே எந்த காய் நன்றாக காய்த்திருக்கிறதோ அதைத்தான் விதைக்கு ஒதுக்குவார்கள். அதுபோலதான் தக்காளியிலும் கத்திரியிலும். ஏன்? பொறுக்கு விதை மரபினர். எது சிறப்போ அதைத்தான் விதைக்கு வைப்பார்கள். கிடாயும் கிடாயும் மோத விட்டார்கள். பொழுதுபோக்கு அல்ல என் உடன் பிறந்தவர்களே. சேவலை சண்டையிட வைத்தார்கள். அது விளையாட்டல்ல, பொழுதுபோக்கல்ல. காளையை அடக்கினார்கள். எந்த காளை அடங்குதோ தோற்றதோ அதை வித்து விடுவார்கள். எந்த காளை அடக்க முடியவில்லையோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார்கள். எந்த கிடாய் வெல்லுதோ அது இனப்பெருக்கத்திற்கு, எந்த கிடாய் தோற்றதோ அது கரியாகும். எந்த சேவல் வென்றதோ அது இனப்பெருக்கத்திற்கு, எந்த சேவல் தோற்றதோ அது சட்டியிலே அடுத்த நொடி கொதிக்கும். ஏன்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரையிலே வந்தவன் தமிழர். அதனாலேதான்
கட்சியிலே இருக்கிறவர்கள் அவர்களை தேடாமல் அங்கிருந்து ஜெனிஃபரை கொண்டு வர, அங்கிருந்து காளியம்மாள், எங்கிருந்து அபிநயா, அயர்லாந்து நாட்டில இருந்து, இலங்கையில சிங்களத்தீவில் இருந்தும் கொண்டு வரல. இல்லை, சொந்த அக்கா தங்கச்சி தானே கொண்டு வர்றோம், அண்ணன் தம்பியில தானே கொண்டு வர்றோம். அப்படித்தான் என் தங்கை அபிநயாவை கொண்டு வரேன். ஒரு தலைவன். எத்தனை தளபதிகள் என் தலைவனுக்கு? ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரே ஒரு கால், அது கட்டைக்கால். ஒரு கால் தான் இருக்கிறது, ஒரு கால் கட்டைக்கால். ஒரு காலோடு இருக்கிற ஒரு தளபதியை இழந்துவிட்ட ஆணையரவு நிலப்பரப்பை நீ போரிட்டு மீட்டுக் கொண்டு வா என்று என் அண்ணன் பால்ராஜ் இடத்திலே என் தலைவன் ஒப்படைத்திருந்தான் என்றால், அத்தனை தளபதிகள் இருக்கும்போது எதற்காக பால்ராஜ்? இந்த வேலைக்கு பால்ராஜ் தான் சரியாக இருப்பான். இதை கணிக்க முடியாதவன் எப்படி ஒரு தலைவனாக இருப்பான்? அந்த தலைவனின் மகன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த நிலத்திலே நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 13-14 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும், எதற்காகவும் செய்ததில்லை. சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது, படிந்ததில்லை. அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து, ஒரு முறைக்கு 100 முறை இல்லை, 200 முறை இல்லை, 2000 முறை சிந்தித்து இது சரியாக இருக்கும். இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி எடுத்தால், நீங்கள் ஆகச் சிறந்த பெண் மக்களை தேர்வு எடுத்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள். அதில் ஒருத்தியைத்தான் நிறுத்தியிருக்கிறேன். அவர் சொன்னால் பாருங்க, தருமபுரி அவள் தொகுதி இல்லை. தருமபுரியில் முதலில் என் மகள் வித்யாவைத்தான் நான் நிறுத்த போனேன். அவரிடத்துல கேட்டேன், சித்தப்பா அங்கே ரொம்ப அடர்த்தியா சாதிய உணர்வு இருக்கும், அங்கே போய் நான் நிற்கிறது சரியா இருக்காது சித்தப்பா, நான் வேற தொகுதியில் நிற்கிறேன்னா. சரி, நீ கிருஷ்ணகிரியில் நின்னு. அப்புறம் என் தங்கச்சி நிறுத்தினேன். இப்போது வீரபாண்டி வேற ஆள் தொகுதி இல்லை, அவ சொந்த தொகுதி, அவ திருமணமாகி போனதான் விழுப்புரம், அதனால இங்கேயே நில்லுன்னு. இதுல வென்றாலும் 26ல் போட்டிடுவா, எப்படி பார்த்தாலும் 26ல அவ விக்கிரவாண்டியில அபிநயா தான் போட்டிடுவா. எந்த வேலையை யாருக்கு செய்ய, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது எனக்காகத்தான். இதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இங்கே பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், ஜெனிஃபர் எல்லாம், அதுக்கு முன்னாடி பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், தங்கை ரத்னா எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஒரே ஒரு தொகுதி, அது மீதி இருக்கிறது 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலத்தில் ஒருத்தர் ஜெயிக்க வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என் தங்கை அபிநயா சொன்ன மாதிரி, அந்த ஊழல் கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள், ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. பெற்றோர்களே, பெருமக்களே, என் உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி. பத்த வையுங்கள், ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள். புரட்சி எப்படி? ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும், ஒரு புள்ளியிலிருந்து தான். என்ன பெரிய கோலம், ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய சமுத்திரம், ஒரு துளியிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்திலிருந்து தான் தொடங்கியது. கவிப்பேரரசு வைரமுத்து. அப்படி எல்லா புரட்சிகர மாறுதலும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாத உலகத்தீரே, என் அருமை பெருமக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், அப்படித்தான் லெனினியம், அப்படித்தான் பௌத்தம், அப்படித்தான் சமணம், அப்படித்தான் வைணவம், அப்படித்தான் கிறிஸ்தவம், அப்படித்தான் இஸ்லாம், எல்லாம் அப்படித்தான். இவர் யார் சொல்வதற்கென்று தள்ளி வைத்து விட முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாளைக்கு 40 பேர், நாளைக்கு 400 பேர், நாளைக்கு 4000 பேர், நாளைக்கு 4 லட்சம் பேர், நாளைக்கு 4 கோடி பேர், அப்புறம் நாடே கேட்கும், அப்புறம் உலகம் பார்க்கும். இதுதான் உலகம் முழுமைக்கும் நிகழ்ந்த வரலாறு. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு, என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவு ஓட்டை பெற்று காட்டு, நான் அரசியல் விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி, 6 தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள்.
வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம். இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயலை அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து, என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்க வா, நான் நேரில் நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர். சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம், வா மோதுவோம். கூட்டணி நீட்டணி சீட்டணிலாம் எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில். திராவிடம் உறுதியாக நின்றால் ஏது இந்தியம்? ஏது? நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமேது இங்கே? எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா, இந்த திராவிட கட்சிகள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது? ஏது? எங்கே இருப்பார்கள் இவர்கள்? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். இன்னைக்கு சொல்லு பாப்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இப்படி பாருங்க, ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க, ஒரு சினிமா, ஒரு படம். சாராயம் யாரு விப்பா? யாரு விப்பா? எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விப்பா, கள்ளக்கடத்தல் செய்வான். இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான், அதுவும் கள்ளக்கடத்தல் தான், கொள்ளக்கூட்டம் தான். எல்லாவற்றுக்கும் காசு வைப்பான். ஒருத்தன் புதுசா கட்டடம் கட்டுறானா, 10 ரவுடி வந்து காரை போட்டு, அண்ணனுக்கு வந்து 30% 30 விழுக்காடுக்கு அங்கே வந்துடணும், கமிஷன் வந்துடணும். இது யாரு கேப்பா? வில்ல, கெட்டவன், டான், அயோக்கிய பையன், திருட்டு பையன் கேட்பான், கெட்டவன். கமிஷன் யாரு கேப்பா? அவன் தான். எல்லா திருட்டு வேலையாப்பா? ரோடு போடுறதா கமிஷன், குளம் வெட்டுறதா கமிஷன், ஏரிய தூர் வர்றதா கமிஷன். இதெல்லாம் யார் செய்வா? கெட்டவன். இதெல்லாம் யார் எடுப்பா? ஹீரோ. இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார்? இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். வில்லை யார்? திராவிட மாடல் கோஷ்டி. இதெல்லாம் தடுக்க போற ஹீரோ யார்? பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய கோஷ்டி. ரெண்டுக்கும் சண்டை. அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. தினம் ஜெபிக்கிறீங்க, தினம் தொழுறீங்க, தினம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க. ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெல்ல விடுறீங்க. இது எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தல பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள். அவர்களுக்கு ஒரு ரூத்த நிவாரண தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயண இதில் செலவுக்கு கட்டணும். அந்த காசை கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? கொடுத்துருக்கா? இல்லை, காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு. எத்தனையோ வீரர்கள் உடல். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான். பயிர் வாடியதென்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான். நிலத்துக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டுருக்க, 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. நம் ரத்த உறவுகள், மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இன்னொரு நாட்டின் படையால. கண்டிச்சிருக்கா? இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா? நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது